வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், உப்பு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், புடலங்காயை இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ரிங்கு மாதிரி இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கலாம். உளுந்தும் ஜீரகமும் போடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் கூட்டு மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை சேர்த்துட்டு மிளகாயும் வதங்கட்டும், வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் வதக்கிக்கலாம் சேர்ந்து. நல்லா பச்சை மிளகாய், வெங்காயம் ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புடலங்காய் ரொம்பவே நல்லது. அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ, B6, விட்டமின் ஈல அதிகமாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்து போட்டுக்கலாம். இது காய் கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருந்தா டேஸ்ட்டு கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். கட் பண்ணி உடனே செய்யணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம், மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம், அப்படியே வேக வச்சுக்கலாம். மூடி வைக்காமல் வேக வச்சோம்னா காயும் வெந்திருக்கும், அதோட சத்துக்களும் குறையாது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேவைன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான ஹெல்த்தியான புடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.